பெத்தானியா ஊரிலிருந்து மார்த்தாள், மரியாள், லாசரு இருந்த அந்த கிராமத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அங்கே மார்த்தாள், மரியாள், லாசரு அவருக்கு செய்கிற பணிவிடைகளை குறித்து அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் என்று சொல்லியும், மரியாள் விலையேற பெற்ற அந்த தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதத்திலே அதை பூசி தன் தலை மயிரினால் துடைத்தார் என்று சொல்லியும் நாம் இங்கே வாசிக்கிறோம். அதை கண்டபோது யூதாஸ் காரியத் கேட்கிறான், இதை ஏன் இப்படி வீணாய் செய்தாய்? இதை நீ விற்று இருந்தால் எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கோம்? 300 பணத்துக்கு அதிகமாக கிடைச்சிருக்குமே. அதாவது பல வருட கூலிக்கு சமம் அந்த பணம். அது சாதாரணமான ஒரு தைலம் அல்ல, விலையேற பெற்ற தைலம். அதனால் அவன் சொல்கிறான், இவ்வளவு பணத்தை, விலை மதிப்புள்ள பணத்தை நீ வீணாக்கி விட்டாயே, இதை விற்று யாராவுக்கு தரித்திரருக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இவள் என்னிடத்தில் என்ன பண்ணாரு? நற்கிரியை செய்திருக்கிறாள். அல்லேலூயா. இன்னும் நம்ம லூக்கா 7:47 வாசித்தோம், இவள் எப்படி அன்பு கூர்ந்தாள்? மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம் எல்லாரையும் மிகவும் அதிகமாய் அவர் நேசிக்கிறார். என்ன நேசிக்கிறான்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. அது எப்படி நேசிக்கிறார்? மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் தன்னுடைய ஜீவனையே, இல்லையா, தன்னுடைய உயிரையே நமக்காக என்ன பண்ணார்? ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை இந்த பூமியில் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நீங்களும் நானும் பாவிகளாக இருந்த போதே நமக்காக தம் ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு இருக்கே, அது அளவிட முடியாத அன்பு. ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஏசப்பா மட்டும் நம்மளை நேசிக்காமல் போயிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம், இந்த உலகத்திலேயே இருந்திருக்க மாட்டோம். ஒருவேளை அப்படி இருந்திருந்தாலும் இன்றைக்கு பெற்றிருக்கிற இத்தனை மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் ஒன்றையும் பெற்றிருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமையாக அன்பு கூர்ந்தது மட்டும் இல்லை, நான் உன்னை நேசிக்கிறேன்னு நம்முடைய ஆண்டவர் சொன்னது மாத்திரம் இல்லை, நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நம்ம இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, நம்முடைய வாயை நன்மையினால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காராம்? திருப்தியாக்கி இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிற மகனே, உன்னை நேசிக்கிற மகளே அப்படின்னு ஆண்டவரே வாயினால் மட்டும் சொல்லலை. அதை பாருங்க, அந்த அன்பை நம்மை ஆசீர்வதித்து, நம்மை ரட்சித்து, நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து, இன்னைக்கு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து, நான் உன்னை நேசிக்கிறேன், அந்த அன்பினால தான் இதெல்லாம் நீ பெற்றிருக்கிறாய் என்பதை தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி செத்ததோ, அந்த மாதிரி கிரியை இல்லாத அன்பு எப்படிப்பட்டதுங்க? செத்தது. அதனால தான் இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட இந்த மரியாளுடைய, மார்த்தாளுடைய சம்பவத்திலிருந்து நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் அநேகரை வேதத்தில் புகழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். இல்லையா? அநேகர் தேவனால் புகழப்பட்டார்கள். சில நேரங்களில் நம்மளை நாமே புகழ்ந்துக்குவோம். என்ன மாதிரி வல்லவன், என்ன மாதிரி நல்லவன், என்ன மாதிரி பெரிய ஆள், என்ன மாதிரி அழகான ஆள், என்ன மாதிரி திறமையான ஆள்லாம் யாருமே இல்லை, என் ஞானம் பெருசு, என் அறிவு பெருசு, அப்படிலாம் நாமே புகழ்ந்து பெருமை பாராட்டி கொள்வோம். ஆனால் வேதம் சொல்லுது, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழ்கிறவன் யார் இல்லையா? உத்தமன் அல்ல. ஆனால் நாம் எல்லாருமே தேவனால் புகழப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
வேதத்தில் யாரெல்லாம் ஆண்டவரால் புகழப்பட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, பேசுங்க. மரியாள். மரியாள் ஆண்டவர் என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே வாழ்க. தேவதூதன் வந்து என்ன செய்கிறாரு? வாழ்த்துகிறார். அவள் கிருபை பெற்றவள். அப்புறம் தாவீது. தாவீதை குறித்து என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக உன்னை என்ன பண்ண கண்டேன் அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் மோசே. மோசையை குறித்து என்ன சொன்னார்? என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். பாருங்க, என் வீட்டில் எப்படிப்பட்டவன் மோசே? எங்கும் உண்மை இல்லவன்ப்பா. ஒரு இடத்துல கூட அவனை என்னால் என்ன பண்ண முடியல, குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் உண்மையுள்ளவன் இல்லை, அவர் சொல்கிறார் உண்மையுள்ளவன். அதுக்கப்புறம் ஆபிரகாம். ஆபிரகாம் யாரோ சொன்னீங்க? ஆபிரகாமை குறித்து என்ன சொன்னாருங்க சார்? சொல்லுங்க. ஸ்நேகிதனாகிய ஆபிரகாம், என் ஸ்நேகிதன் பாவான்றார் இல்லை. ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது என் ஸ்நேகிதன் இல்லை. அதுக்கப்புறம் நோவா. நோவா. ஆமாம், நோவாவை குறித்து என்ன சொன்னார்? ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான். அதே சமயத்தில் ஆண்டவரான சொல்லும்போது அந்த அன்றைக்கு இருந்த உலகத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ளே அவர் எப்படி இருந்தாராம்? உத்தமனும். அதே போல் யோபு குறித்து சொல்லும்போது நீதிமானும் உத்தமனுமாயிரு. ஆமாம். அதே போல் தானியேலை குறித்து சொல்லும்போது நீ மிகவும் பிரியமானவன். இப்படி ஒருவேளை ஆண்களை பற்றி மாத்திரம் இல்லை, அநேக ஸ்திரீகளையும் தேவன் புகழ்ந்ததை வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம கூட ஆண்டவரால் புகழப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கையை ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அவங்களாம் அப்படி வாழ்ந்ததுனால தான் தேவனால் அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாமும் தேவனால் புகழப்படத்தக்கதான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் இன்னும் நம்ம அன்பு கூறுகிறது மாத்திரம் இல்லை, அவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் ஆரம்பத்தில் ஆண்டவரை வந்த புதுசில் ரொம்ப நேசிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வர வர மாமி என்ன மாதிரி ஆயிடுச்சான்? என்ன ஆயிடுச்சான்? கழுத மாதிரி ஆயிடுச்சான். அந்த மாதிரி சிலர்லாம் என்ன ஆயிடுச்சு? அந்த ஆதியிலே இருந்த அந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால் அன்பில் கூட என்ன வந்துருதான்? குறைவு. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்பை பார்த்தா ஆதியில் ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இன்னைக்கு இல்லை. இப்போ எங்கேயா போயிடுச்சு? உலகத்தில் போயிடுச்சு, பணத்தில் போயிடுச்சு, இல்லை உலக இன்பங்களில் பாவத்தில் போயிடுச்சு. அப்படின்னா அப்புறம் எங்கே போயிடும் அது? கடைசியா அப்படி போனால் பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் நாம் தேவனிடத்தில் ஒருவேளை அந்த மரியாதை குறித்து ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் விரும்புகிறேன், நம்ம எல்லாரையும் குறித்து ஆண்டவர் சொல்லணும், இவன் மிகவும் அன்பு கூர்ந்தானே. அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்ததுனால தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இல்லை அவரையே கொண்டு போய் என்ன பண்ணார்? மோரியா மலையில் ஆண்டவருக்காக பலி கொடுக்க போகிறார். எவ்வளோ பெரிய அன்பு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மேலே அவர் வைத்திருந்த அன்பு எவ்வளவு பெரியது. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமாம், இப்போ நீ எனக்கு பயப்படுகிறன்றதை நான் என்ன பண்ணிட்டேன்? தெரிஞ்சிட்டேன். அதனால் எப்பவுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஸோ அந்த அன்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும், அது குறைஞ்சிடக்கூடாது. ஆமாம், ஸோ தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கத்தக்கதாக நாம் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரை நேசிக்க 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 ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை ஆசீர்வதித்து 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 ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அவரிடத்தில் நாம் மிகவும் என்ன பண்ணமா? அன்பு கூற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் வேதம் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் என்ன பண்ணாதீங்க? அன்பு கூறாதீர்கள். நிறைய பேருக்கு உலகத்தில் இருக்கிற அன்பு, உலக பொருட்களில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதவி, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தி, ஒருவேளை உங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தியோகம், அவைகள் மேலே இருக்கிற அன்பு நிறைய பேருக்கு யார் மேலே கிடையாது? ஆண்டவர் பேரில் கிடையாது.
அதெல்லாம் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்காக தேவன் நம்ம கிருபையாய் கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். அதல்ல நம்முடைய ஜீவன். இதை விட இன்னும் பெரிய நன்மைகளை, இதை விட பெரிய ஸ்தானத்தை, இதை விட இன்னும் அநேக நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுமா, எப்போதும் ஆண்டவரை நேசிக்கணும். ஒருவேளை ஃபாதர் பாடின மாதிரி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஆனால் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுகிறோமா என்பதுதான் கேள்வி. போன வாரம் செய்தியில் ஒரு வார்த்தை ஆவியானவர் நமக்கு திரும்ப திரும்ப சொன்னார், உம்மால் ஆகும். எப்போதும் நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்னு சொன்னேன், உம்மால் ஆகும். எப்பயுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயில் இது நடக்காது, இது கூடாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நம்ம இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து எப்போ சொல்லணும், உம்மால கூடும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சண்டே உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அதை அப்படியே உங்கள் இருதயத்தில் எழுதி வச்சுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இந்த வார்த்தை யார் சொல்றது? ஆண்டவரே சொல்றார், ஏசப்பாவே சொல்றார். அவள் அன்பை ஆண்டவர் மெச்சி கொள்ளுகிறார். அவள் தேவன் மேல் வைத்திருந்த அன்பை ஆண்டவர் புகழ்கிறார். அதுவும் அன்பு கூர்ந்தாள் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, மிகவும் என்ன பண்ணா, அன்பு கூர்ந்தாளே. அதனால தான் அவள் செஞ்சதை இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவளை மறந்து போகாதபடி தேவன் அதை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போவுமே ஆண்டவர் இடத்துல, அதாவது வேதம் சொல்லுது, நம்முடைய அன்பின் பிரயாசங்களை ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் என்ன செய்ய மாட்டாராம், மறக்கவே மாட்டாராம். ஆமாம், மனிதர்கள் மறந்துடுவான். ஒருவேளை கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, என்னத்தை பெருசாக செஞ்சிட்டேன். அவங்க ஜீவனையே பணைய வச்சு அந்த பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்க, அவங்கள தியாகம் பண்ணி பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க கேட்பாங்க, என்னத்தை பெருசாக செஞ்சுட்டேன். சில நேரம் புருஷன் மறந்துடுவான், மனைவி மறந்துடுவான், பிள்ளைங்க மறந்துடுவாங்க. ஆனால் தேவனுக்காக நாம் செய்கின்ற ஒன்றையும் ஆண்டவர் மறந்து போகிறவரே அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் ஆண்டவருக்காக என்ன நம்மளால் முடியுமோ அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் நம்ம ஆண்டவர் இடத்துல அன்பு கூறன்னு அர்த்தம். வெறுமையாக அன்பு கூறேன் அன்பு கூறேன் அன்பு கூறன்னு ஒருவேளை ஆண்டவருக்கு நாம் ஆண்டவருக்காக எதையும் செய்யலை அப்படின்னா நம்ம வேஷமாக திரியிறோன்னு அர்த்தம். அதனால் இங்கே பார்க்குறோம், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று ஆண்டவரால் புகழப்படுகிறாள். காரணம், அவளுடைய அன்பின் கிரியைகளை இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் இல்லை? 3ஆம் வசனத்தில் வாசிங்க. ம் 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 ஆமென். அல்லேலூயா. எங்க பூசனாலா, எங்க ஊத்தனாலா, எங்க ஊத்தனா? 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ம் ம் அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த தைலம் விலையேற பெற்ற தைலம் இல்லையா? ஸோ அது மிகவும் விலை மதிப்புள்ளது, சாதாரணமானதல்ல.
வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, பல ஆண்டுகள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேர்த்து அவள் அதை என்ன பண்ணியிருக்குமா, வாங்கியிருக்க கூடுமா. அதனுடைய கிராம் கணக்கில் யூதர்களுடைய அளவின்படி அதை பார்க்கும்போது ஏறக்குறைய 330 கிராம். எத்தனை கிராமா? 330 கிராம். அந்த விலையேற பெற்ற அந்த நளதம் என்னும் தைலத்தை அவள் அந்த குடுவைக்குள்ளாக வைத்திருந்திருக்கிறாள். அந்த குடுவையை உடைக்கிறா. அது வெள்ளைக்கல் பரணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு விலையேற பெற்ற குடுவை. அதுக்குள்ளாக அந்த தைலத்தை அவள் பல வருடங்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு அந்த தைலத்தை அவள் வாங்கி வைத்திருந்தாள். ஆனால் தன்னிடத்தில் அதை விட விலையேற பெற்றது எதுவுமே அவளாண்ட இல்லை. அதனால தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற அந்த நளதம் என்னும் தைலத்தை அவள் யாருடைய பாதத்தில் ஊற்றினாளா? இயேசுவின் பாதங்களில் ஊற்றினாள். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் தேவனுக்கென்று நம்மிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை நாம் தேவனுடைய பாதத்தில் என்ன பண்ணுங்க? சமர்ப்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தான் நம்மளை விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஸோ அவர் தான் இந்த பூமியிலே நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறவர், இன்னும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவள் செலவு செய்த பணத்தை விட, அவள் வைத்திருந்த அந்த விலையேற பெற்ற தைலத்தை விட அவளுக்கு இயேசு மிகவும் முக்கியமானவர். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் தன்னிடத்தில் இந்த விலையேற பெற்றதை அவள் ஆண்டவருக்காக என்ன பண்றாளாம்? கொடுக்குறான். நம்ம பல நேரங்களில் விலையேற பெற்றது இருக்குன்னா நமக்கு வச்சுக்குவோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்கும்? செல்லாதது, கிழிஞ்சது, ஓட்டை, உடைச்சல், இல்லையா? ஸோ உதவாதது, இது வேஸ்ட்னு எதை நினைக்கிறோமோ அதை. சில நேரத்தில் அப்படிப்பட்டதை தான் ஆண்டவருக்கு கொடுக்க அநேகர் முன் வருகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம எப்பயுமே நம்ம இடத்துல இருக்கிறதுல எதை கொடுக்கணுமா? விலையேற பெற்றது நம்ம இடத்துல இருக்கிற. அதனால தான் பைபிளில் நிறைய இடங்கள் ஆண்டவர் வாசிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் முதலாவது தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணு தேடு அப்படின்னா முதல்ல யாரை தான் கனம் பண்ணோம்? தேவனை கனம் பண்ணோம். தேவனுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம். நீங்கள் ஒன்றா யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில முதலிடத்தை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் முதலிடத்தில் வைக்க தவறுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்காக செய்கிற அந்த நற்காரியங்களை வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளோ ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில யாருன்னா நம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் தான் மனைவி, புள்ள, வீடு, வாசல், நிலம், பதவி, பணம், அதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல கர்த்தர். அவர் தான் நாம் நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இவள் தன்னிடத்தில் இருந்த அந்த விலையேற பெற்ற அந்த தைலத்தை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அதை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து அதை ஊற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் தேவனிடத்தில் பெற்றிருக்கிற மேன்மையான பதவிகளையும் பட்டங்களையும் ஐஸ்வர்யங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் பணிவோடு சமர்ப்பித்து அதை அவருக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஒருவேளை பணமாக இருக்கலாம், ஒருவேளை உத்தியோகமாக இருக்கலாம், ஒருவேளை கிருபைகளாக இருக்கலாம், வரங்களாக இருக்கலாம், வல்லமையாக இருக்கலாம், ஒருவேளை சுவிசேஷத்தை சொல்லுவதற்கான அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். சிலருக்கு ஜெபிப்பதற்கான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறான். சிலருக்கு நிறைய ஆஸ்தியை கொடுத்து அதை கர்த்தருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்துவதற்கான திராணி ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஸோ எப்போவுமே நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தேவனுக்காக கொடுக்க, தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக அதை செலவு பண்ண, தேவ ராஜ்யம் கட்டப்பட நாம் அதை பயன்படுத்த நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற முதல்லாம் யாருக்கு தான்? கர்த்தருக்கு. ஆண்டவரே இது நீர் கொடுத்தது, அதை உமக்காய் கொடுக்கிறேன். ஆண்டவர் பாருங்க, அப்பதான் நம்முடைய சந்ததியே தலைமுறை தோறும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் ஆண்டவருக்காக
எதையுமே செய்ய மாட்டோம். சுவிசேஷமும் சொல்ல மாட்டோம், ஜெபிக்கவும் மாட்டோம், இல்லை ஆண்டவருக்குடைய ஊழியங்களுக்காக கொடுக்கவும் மாட்டோம், இல்லையா? ஆண்டவருக்காக நம்ம கொடுத்திருக்கிற கிருபைகளை வரங்களை தேவனுக்காக பயன்படுத்தவும் மாட்டோம். ஆனால் ஆண்டவராண்ட கேட்போம், என்னை இன்னும் ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவர் பார்ப்பாரு, கொஞ்சத்திலேயே நீ உண்மை இல்லை, உன்னை நம்பி இன்னும் ஏராளமாக கொடுத்தா நீ என்ன ஆயிடுவே? வீணாயிடுவே. அந்த ஐஸ்வர்யமே, அந்த உயர்வே, அந்த மேன்மையே உன்னை பாதாளத்துக்கு என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். ஏன்னா இதையே நீ ஒழுங்கா பயன்படுத்தலை, இதிலேயே நீ உண்மையா இல்லை, என்னை நேசிக்கிற அப்படின்னா நீ எனக்காக அவைகளை செலவு செய்ய மனம் இல்லை, உன்னை நம்பி நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுவார். அதனால ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற சோதர மேன்மையான பதவிகளையும் பட்டங்களையும் ஐஸ்வர்யங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அந்த மரியாதை போல நாம் சமர்ப்பித்து அதை தேவனுக்காய் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கலாம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம், ஊழியர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். தேசம் அழிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நான் திறப்பில் நிற்கிறேன், ஜெபிக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் தம்முடைய புத்தகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? எழுதி வைப்பார். ஒருவேளை என்னடா பணம் இல்லை பாஸ்டர், நான் என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ணு. உன்னால் ஜெபிக்க முடியல, ஒருவேளை ஊழியம் செய்ய முடியல, உன்னை சுற்றில ஏராளமான மக்கள் பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மீது நீ அன்பு கூர்ந்து இல்லை அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களை தேவனுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். ஸோ இப்படி ஒருவேளை என்னென்ன எதுவுமே இல்லை பாஸ்டர், நான் ஊழியக்காரர்களோட தோள் கொடுத்து ஊழியங்களை கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் தேவனுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்ற அர்த்தம். நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூற தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கணுமா? நீங்கள் பூமியில் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்காக உங்களிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை தேவனுக்காக பயன்படுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது பாருங்க, சோதரம் அந்த 12 வசனத்தில் 12 அதிகாரத்தில் 3 வசனத்தை பார்க்குறோம். அவள் மிகவும் தாழ்மையுள்ளவர். அன்றைக்கு அதாவது அந்த விலையேற பெற்ற தைலத்தை எங்கே ஊற்றினாலாம்? பாதத்தில் ஊத்துனது மட்டும் இல்லை, தன்னுடைய தலை மயிரினால ஆண்டவருடைய பாதத்தை என்ன பண்ணலாம்? துடைத்தாள். ஏன்னா பெண்களுக்கு முடி எப்படிப்பட்டன்னு வேதம் சொல்லுது? மகிமையாக இருக்கிறது. அதுவும் அந்த காலத்தில் யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடியை மிகவும் மேன்மையாய் கருதுவார்கள். அதனால தான் அவங்க அந்த சடையை அவங்க போட்டிருக்கிற அந்த முடியில் ஏராளமான சடைகள் இருக்கும், மிகவும் அலங்கரிப்பார்கள். அதை மிக மேன்மையாக அவர்கள் கருதுவார்கள். அதுதான் அவங்களுக்கு மிக அழகு என்று நினைப்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த விலையேற பெற்ற முடியினால எதை துடைக்கிறா? ஆண்டவருடைய பாதத்தை அவள் துடைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் தன் பாதங்களால் அந்த தைலத்தை, அதாவது தன் கைகளால் அந்த தைலத்தை இயேசுவின் பாதத்திலே பூசி தன் தலைமுடியால் அவருடைய பாதங்களை அவள் என்ன பண்ணலாம்? துடைத்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பெருமை இல்லாத மனத்தாழ்மையுள்ள அன்பை அவள் வெளிப்படுத்துகிறாள். அன்பு கூறுறோம் அப்படின்னா நம்மளை எப்போதும் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணுமா? தாழ்த்தணும். ஆண்டவருக்கு முன்பாக நாம் வரும்போது நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் எண்ணி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, தாவீது சொல்றாரு, மனுஷனை நீர் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு அவன் ஏமாத்திரம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாங்க, உடைந்த ஓட்டை போல் இருக்கிறோம். ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, நத்திங். ஆனால் ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதித்து இன்னைக்கு இத்தனை கனத்தை, இத்தனை மேன்மையை, இந்த உயர்வை ஆண்டவர் தான், இந்த ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம அதை வைத்து ஒரு நாளை என்ன பண்ணக்கூடாதான்? பெருமை பாராட்டக்கூடாது. எப்போதும் ஆண்டவரே இதெல்லாம் நீர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே நீங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் போயிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஜீரோவாக இருந்திருப்பேன்.
ஸோ ஆண்டவரே இதெல்லாம் உங்களால் தான் ஆண்டவர் வந்தது, நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிச்சிங்க அப்படின்ற அந்த தாழ்மையுள்ள சிந்தனையோடு கூட நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்ற, நானும் ஒரு புழு. நான் என்னது? ஒரு புழு. மனுஷன் என்னவா இருக்கானா? மண்ணா இருக்கிறான். ஆமா, அடுத்தது மரணம் வந்தா அடுத்தது நம்ம எங்க இருப்போம்? சரீரம் எங்க போயிடும்? மண்ணுக்கு போயிடும். ஆனா நம்ம ஆத்மா எங்க போயிடும்? தன் ஆத்மா தேவனிடத்துக்கு போகும். ஆனா இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. ஆனா நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்தை தான் மேன்மையா கருதி உலகத்துக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய, தேவனுக்கு ஏற்ற ஒரு மகளாய், தேவனுக்கேற்ற ஒரு மகனாய் நான் வாழ வேண்டும், தேவனால் புகழப்படத்தக்கதான ஒரு ஜீவியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அநேகர் வாஞ்சியாதிருக்கிறார்கள். இந்த உலகம் நம்ம யாருக்குமே சாதம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வருதுன்னா நம்ம லைஃப் எல்லாம் முடிஞ்சுது இல்லை? வயநாட்டில் வந்தது. தாங்கள் சேர்த்து வச்ச பணங்கள், தாங்கள் சேர்த்து வைத்த ஆஸ்திகள் இல்லை, தாங்கள் கட்டின வீடுகள் எல்லாத்தையும் இழந்து போனாங்க ஒரே ஒரு இரவில் இல்லையா? அவங்க நினைச்சிருப்பாங்களா? ஏன்னா இந்த உலகம் நிலையற்றது. அதனால இந்த உலகத்தை நம்பி, இந்த உலகத்தை நேசித்து ஒருவேளை தேவனை நாம் துக்கப்படுத்துவர்களாய் வாழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நம்ம தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பது மாத்திரல்ல, நாம் மிகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய், பெருமை இல்லாத அந்த அன்பை தேவனுக்கு எப்போதும் நம்ம என்ன செய்யணுமா? வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வேதம் சொல்லுது? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வானா? உயர்த்தப்படுவானா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் உங்களை உயர்த்தணும். எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை என்ன பண்ணோம்? ஒரு பெரிய ஆளாலாம் நினைச்சக்கூடாது, உங்களை தாழ்த்தணும். தாவீது இது ஆபிரகாம் சொல்லும்போது சொல்ற, தூளும் சாம்பலுமாகிய உமது அடியேன், உமோடே பேச துணிந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீதிமான் என்று தேவனால் சாட்சி பெறுகிறார். ஆனா அவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி நான் யார் ஆண்டவரே? தூளும் சாம்பலும். நான் தூள் ஆண்டவரே, நான் சாம்பல். தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சிலர்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த மேன்மைகளை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆஸ்தியை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற உயர்வை தங்களுக்கு பெருமையாக நினைத்து கொண்டு சில நேரத்தில், நான் யார் தெரியுமா, என்னம்மா எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, நான் நினச்சா என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா, அப்படிலாம் பெருமை பாராட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த அம்மாவை பார்க்குறோம், அந்த விலையேற பெற்ற தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி தன் மகிமையால அந்த தலை முடியினால தேவனுடைய பாதத்தை என்ன பண்ணலாம்? துடைத்தாள். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் பாருங்க, முடிதான் விலையேற பெற்றது அவளுக்கு. இல்லை தைலத்தை மட்டும் கொடுக்கல ஆண்டவரே, அப்படின்னா நான் எதுக்குமே சமம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவருடைய பாதத்தை என்ன பண்றா? துடைக்கிறாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதோட மாத்திரம் இல்லை, நம்ம வாசிக்கும் போது, அதாவது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஏன்னா அவன் யாருங்க? பண ஆசை உள்ளவன். யூதாஸ் காரியத்தை யாரு? பண ஆசை உள்ளவன். இவ எல்லாருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்துவை இவள் மேன்மைப்படுத்துகிறாள். இந்த உலகத்துல எனக்கு எல்லாரையும் விட தேவன் தான் விலையேற பெற்றவர் என்பதை தன்னுடைய அன்பினாலே அவள் வெளிப்படுத்துகிறாள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல யோசிச்சு பாருங்க, அன்பு எப்பயுமே என்ன செய்யும்? கிரியை செய்யும். ஒருவேளை அவ்வளோ பேர் அங்கே வந்திருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து போன இடத்துலலாம் திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கூடி வந்தார்கள். சில இடத்துல வீட்டில் கூட என்ன இல்லை, இடமே நிற்க இடம் போதலை.
அதனால் அந்த திமிர்வாதம் உள்ள வியாதிக்காரனை கூட கொண்டு வந்தப்போ கூரையை பிரிக்க என்ன பண்ணாங்க, உள்ள இறக்கினார்கள். அவர் எங்கே போனாலும் திரளான ஜனங்கள், அவ்வளோ ஜனங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முன்பாக இவள் தேவனை என்ன பண்ணலாம், மேன்மைப்படுத்தினாள். அல்லேலூயா. பாருங்க, அன்பு கூர்ந்தாள், கனப்படுத்தினாள். இங்கே பார்க்குறோம், எனக்கு எல்லாருக்கும் முன்பாக தேவனை அவள் என்ன செய்கிறா, மேன்மைப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். ஆமாம், எல்லாருக்கும் முன்பாக நம்ம தேவனை நம்முடைய வாயினால் மாத்திரம் இல்லை, நம்முடைய செய்கைகளாக நாம் தேவனை என்ன செய்யணுங்க, மேன்மைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தன்னிடத்தில் இந்த விலையேற பெற்றது, அதை ஒருவேளை ரகசியமாக கூட கொண்டு போய் கொடுக்கல, எல்லாருக்கும் முன்பாக கொடுத்து தேவனை அவள் மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால என்ன பண்ணதான், நிறைந்தது. இப்போ எவ்வளோ வாசனையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வீடுகள்லாம் போனால் எப்படி இருக்கும், மூக்கை பிடிச்சிட்டு தான் உள்ளே போகணும். இல்லை, ஆமாம், பார்த்துருக்கேன் நான். இப்போ எங்கேயோ ஒரு முறை சமீபத்தில் போனோம், அந்த வீட்டுக்குள்ளே நிற்கவே முடியல. ஆனால் நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கணும், பரிமளத்தினால நிறைந்திருக்க வேண்டும். எப்போதும் நல்லா வீட்டை நல்லா நீட்டாக இல்லையா பெருக்கி நல்லா அலங்கரித்து, இல்லை அவங்க வீடு எப்பயுமே, ஏன்னா இயேசு ராஜா வந்து உலாவுகிற வீடு. அதனால் உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்கணும், ஒருவேளை கூரை வீடா, ஒருவேளை மாடி வீடா, அது முக்கியம் இல்லை. ஆமாம், நம்ம எந்த வீட்டில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இருக்கிற வீட்டை எப்படி வைக்கணும், அழகாக வைக்கணும். ஏன்னா நம்முடைய வீட்டுக்குள்ளே யார் வந்து உலாவுறாரு, கர்த்தர் உலாவுகிறார். வேதம் சொல்லுது, அவர் அசூசியான காரியத்தை கண்டு என்ன பண்ணிடுவாராம், சொல்லாமல் போயிடுவாராம். மனுஷனாலே நிற்க முடியலன்னா அவர் எப்படி நிற்பார்? அதனால் நம்முடைய வீடு, அந்த வீடு முழுவதும் என்ன செஞ்சுதான், பரிமளத்தினால் நிறைந்தது. சில வீட்டில் போய் பார்த்தா எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருக்காது. பார்த்தீங்கன்னா அப்படியே யுத்த காலத்தில், போர்க்காலத்தில் எல்லாம் விட்டுட்டு ஓட்டுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி என்ன பண்ணோம், அப்படியே அங்கங்கே களைஞ்சி இல்லையா, ஸோ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம சபை மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நீங்களாம் அவங்க வீடுகளை நல்லா வைக்கிறீங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், பெண்களுக்கு அது ஒரு கலை நான் சொல்வேன். ஆண்கள் கூட அதில் என்ன பண்ண மாட்டாங்க, அதிக கவனத்தை செலுத்த மாட்டாங்க. ஆனால் பெண்கள் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டை நல்லா அழகாக வச்சுக்கணும். ஆமாம், வேலை இருக்க தான் செய்யும். ஆனால் சில அம்மாமாருங்களாம் இருக்கீங்க, ரொம்ப அழகாக வைக்கிறீங்க, உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சில வீட்டெல்லாம் பார்த்தா ரொம்ப அலங்கோலமாக இருக்கும். அப்போ மனுஷனே வந்து நிற்க முடியலன்னா கர்த்தர் எப்படி நிற்பார்? அதனால் நம்முடைய வீட்டை நம்ம பரிமள தைலத்தினால் அந்த வீடு நிறைந்தது போல நம்முடைய வீடு ஆண்டவருடைய, அதாவது அன்பினால் நிறையப்பட்ட வீடாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சில வீடுகள்லாம் போகும்போது ஆண்டவருடைய அன்பை நம்ம பார்க்க முடியும். நல்ல வசனங்கள் இல்லை, அவங்க வசனத்தின்படி வாழ்கிற, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற, இல்லை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் அவர்கள் ஜீவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பக்கத்தில் அக்கத்துறவங்களாம், இவங்க வந்தது எங்களுக்கு நல்லதுங்க, இந்த பகுதியில் குடி வந்ததுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், இவங்க வந்ததுனால நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை இந்த செஞ்சியில் பல இடங்களுக்கு வாடகை வீடு கர்த்தர் கொண்டு போனார். நாங்கள் போன ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் அநேக குடும்பங்களை ரட்சிக்கிறதுக்காக எங்களை அங்கே வச்சார். எந்த இடத்திலும் நாங்கள் வாடகை வீட்டில் ஏறக்குறைய 10 இடங்களுக்கு மேலே வாடகைக்கு நாங்கள் இருந்திருக்கோம். ஆனால் எந்த இடத்திலும் எங்களை ஆண்டவர் சும்மா கொண்டு போய் வைக்கல. நாங்கள் அங்கேருந்து வரும்போது சில குடும்பங்கள் ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். ஏன், நம்ம வாழ்கிற அந்த நற்சாட்சி உள்ள வாழ்க்கை, அது பரிமளம். நம்ம இருக்கிற பகுதியில் நம்ம பற்றி சொல்லணும், இவங்க உண்மை உள்ளவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க கடவுளுக்கு பயந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து நற்சாட்சி சொல்லத்தக்கதான பரிமளத்தினாலே நம்முடைய ஜீவியம் நிறையப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, இவன் கிறிஸ்தவனா, இவன் ஐயோ இவன் கிறிஸ்தவனே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய அன்பை நாம் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறவளாய், மற்றவர்களை நேசிக்கிறவளாய், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவளாய், மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய அந்த நற்கந்தமாய் நாம் விளங்க வேண்டும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலரை பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர் வீட்டில் சண்டை, அந்த தெருவில் சண்டை, எப்போ பார்த்தாலும் யாரோட ஒரு சமாதானம் இருக்காது. அப்படின்னா உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ எப்படி உங்கள் மூலமாக ஆண்டவர் அந்த மக்களை ரட்சிக்க முடியும்? சில நேரத்தில் அவர்கள் பாவிகள் தான், அவர்கள் துன்மார்க்கர்கள் தான், அவர்கள் அயோக்கியர்கள் தான். ஆனால் அவர்களை திருத்துவதற்காக, அவர்களை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நடத்துவதற்காக உங்களை ஒருவேளை தேவன் அந்த பகுதியில் கொண்டு போய் வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆஃபீஸில் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். உங்கள் அலுவலகத்தில் இந்த அம்மா மாதிரி, இந்த ஐயா மாதிரி ஒரு அதிகாரியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லணும். ஸோ உங்களுடைய பணியிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாய், நேர்மையானவர்களாய் என்ன பணி செய்ய எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களை குறித்து மக்கள் புகழத்தக்கதானே, உங்களை குறித்து நற்சாட்சி கொடுக்கத்தக்கதானே ஒரு ஜீவியம் உங்களுக்கு இருக்கணும். இவங்களை போல் ஒரு டாக்டரை நான் பார்த்ததில்லை, இவங்களை போல் ஒரு என்ஜினியரை நான் பார்த்ததில்லை, இவங்களை போல் ஒரு டீச்சரை நான் பார்த்ததில்லை, இவங்களை போல் ஒரு அரசு அதிகாரி நான் பார்த்ததில்லை, இவங்களை போல் ஒரு பிஸ்னஸ் மேனை நான் பார்த்ததில்லை. அப்படி சொல்லத்தக்கதாய் நம்ம வாழ வேண்டும். அது என்னதுங்களா? பரிமள தைலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவருக்கு ரொம்ப, அதாவது மிகுந்த வாசனை உள்ளதாய் காணப்படும். அதே போல் உங்கள் பிள்ளைங்களை கூட ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்கணும். உங்கள் பிள்ளைங்க மூலமாக கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணக்கூடாது? தூஷிக்கப்படவே கூடாது. உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படவே கூடாது. தேவ நாமம் உங்கள் மூலமாய் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, எல்லாருக்கும் முன்பாக இயேசு என்ன செய்றா? மேன்மைப்படுத்துகிறாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அன்பினாலும் பக்தியினாலும் விசுவாசத்தினாலும் கிரியைகளினாலும் நாம் அபிஷேகம் பண்ணும்போது நம்முடைய இருதயமும் நம்முடைய வீடும் அபிஷேக தைலத்தின் பரிமளத்தினாலே நிறைந்திருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆண்டவர் மேலே செலுத்துகிற பக்தி அது கூட என்னதான்? ஒரு தைலம். ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் அது கூட என்னதான்? ஒரு பரிமள தைலம். ஆண்டவருக்காக நாம் நற்சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கிறோமே, நாம் நம்மால் இயன்ற நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு செய்கிறோமே, அது என்னதான்? ஒரு பரிமள தைலம். நாம் நற்கிரியை செய்ய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மால் இயன்றதை நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. ஆனால் நம்மால் முடிந்த நன்மைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அது பரிமள தைலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எப்போதும் தேவனை மேன்மைப்படுத்தும், நமது சுய பெருமைகளை நினைத்து பார்க்காமல் மனத்தாழ்மையோடு பயபக்தியோடு நாம் கர்த்தருக்காக ஜீவிக்கும், அவருக்கு ஊழியம் செய்யவும், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற சோதரம் அந்த மேன்மையான ஒரு அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை குறித்து மற்றவங்க சந்தோஷப்படணும். நம்மளை குறித்து மற்றவங்க தேவனுக்கு நன்றி சொல்லணும். உங்களை குறித்து யாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் புகார் பண்ணவே கூடாது. ஆமாம், நிறைய பேரை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன போகும்? கம்ப்ளைண்ட். ஆனால் நாம் எப்போதும் தேவன் நம்மை குறித்து மகிழத்தக்கதான விதத்தில் நாம் ஜீவிக்க நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த அம்மா பாருங்க, எல்லாருக்கும் முன்பாக தேவனை என்ன செய்யறாளாம்? மேன்மைப்படுத்துகிறாள். அதுக்கு அடுத்தது பாருங்க, அவள் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி ராவிருந்து பண்ணினார்கள். அல்லேலூயா. யூதர்களுக்கு அந்த ராத்திரி விருந்து மிகப்பெரியதான். மேக்சிமம் அவங்க விருந்தெல்லாம் எப்போ தான் கொண்டாடுவாங்களா? இரவிலே கொண்டாடுவார்கள். பாருங்க, இவள் நன்றியுள்ளவளாய் தன்னுடைய சகோதரன் லாசருவை ஆண்டவர் 11ஆம் அதிகாரத்தில் உயிரோடு கர்த்தர் என்ன பண்ணாரு? எழுப்பினார். அந்த அன்பை இப்போ வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்போ என்ன செய்றா? ஆண்டவருக்கு ராவிருந்து பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் மீது தங்களுக்கு அதிக அன்பும் பாசமும் மரியாதையும் இருப்பதை காண்பிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி விருந்தெல்லாம் நிறைய இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் நம்ம வீட்டுக்கு யாருன்னா வரேன்னு சொன்னால் கூட நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஆள் இல்லைங்க, ஊருக்கு போயிருக்கிறேன், வீட்டில் தான் இருப்பாங்க. அது இந்த காலத்தில் இருக்கிற நிறைய அம்மாமார்கள் அதெல்லாம் விரும்புகிறதே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இருந்த தாய்மார்கள்லாம் அந்த விருந்து உபசரணை செய்கிறதுல அவர்கள்லாம் ரொம்ப, அதாவது அதிகமாய் அந்த அன்பை உறவினர்கள் மீது, தன்னுடைய குடும்பத்தார் மீதெல்லாம் செலுத்தினதை நான் பார்த்திருக்கிறேன்.
ஆனால் இப்போலாம் என்ன ஆயிடுச்சு, அந்த அன்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஏன் அப்பா அம்மா வந்தால் கூட வராதிங்க அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. சொந்த சகோதரன் சகோதரி அவங்கள கூட நேசிக்காம அவங்களுக்கு கூட நன்மை செய்ய முடியாத எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் நம்மளாம் அந்த வேதம் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். குடும்பத்தை இல்லையா, அந்நியரே உபசரிக்க நம்ம என்ன பண்ணக்கூடாதான், மறக்க கூடாதான். அதனால சில தேவ தூதர்களை என்ன பண்ணார்களாம், உபசரித்தார்கள். அவங்களுக்கு தெரியாது இது தேவ தூதர்கள். யாரோ அந்நிய வழிபோக்கன்னு நினைச்சு உபசரிச்சா கடைசியை பார்த்தா அதை யாருக்கு செஞ்சிருக்கிறாங்க, தேவ தூதர்களுக்கு செய்திருக்கிறார்கள். நீங்க கூட உங்க கர்த்தரை நேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த அன்பை நற்கிரியைகள் மூலமா என்ன செய்யணுங்க, நீங்க வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய நண்பர்களை, இல்லை திருச்சபை மக்களை, ஊழியர்களை. ஸோ நீங்க நேசிக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய கிரியைகளினாலே அந்த அன்பை நீங்க என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அன்னைக்கு நான் காலையில் சோப் போட்டு குளிக்கலை. ஏன்னா சோப்பு வாங்க என்னண்ட காசு இல்லை. அப்போ குளிச்சுட்டு ஆண்டவராண்ட சொன்ன, ஆண்டவரே எனக்கு சோப்பை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்போ ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனேன். அந்த அம்மா வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு ஐயாவும் அம்மாவும். போயிட்டு நாங்கள் ஜோம் பண்ணிட்டு கிளம்புறோம். அப்போ நான் என்ன சோப்பு போட்டு குளிப்பனோ அதே சோப்பை என் கையில் எடுத்து கொடுத்து அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் இதை வச்சுங்க. சோப்பு யாராவது கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுடைய அன்பு. எதையாவது நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணோம், செய்யணும். அதுவும் நான் என்ன சோப்பு போடுவேனோ அதே சோப்பை அந்த அம்மா வாங்கி வச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அம்மா இப்போ மரித்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்காங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கே சோதரம். ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், அந்த அம்மாவால் அதான் செய்ய முடியும். அந்த அன்பை அவள் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மேலே வைத்த அந்த அன்பை நான் வெறுமையாக அவங்கள நேசிக்கிற ஆண்டவர்னு சொல்ல, ஆண்டவருக்கு ஒரு பெரிய விருந்தையே அவள் தேவனுக்கென்றே செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கே சோதரம். நீங்கள் கூட உங்கள் வீடுகள்லாம் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வைக்கும்போது ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிடக்கூடாது. சொந்தக்காரங்களை கூப்பிடணும், நண்பர்களை கூப்பிடணும், உடன் பிறந்தவரை கூப்பிடணும். அதோட இயேசுவை அறியாத மக்களை நீங்கள் அழைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட கூட்டங்களை, அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்லாம் என்ன பண்ணோம், எப்படியாகிலும் ஆண்டவருடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, சுவிசேஷத்தை அவர்கள் ஒரு முறையாவது கேட்கும்படிக்கு, நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி நம்ம வீட்டில் செய்யப்படுகிற விருந்துகள் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சிலர்லாம் பார்க்குறேன் அப்படி இல்லை. ஆனால் சிலர்லாம் உங்கள் வீடுகளில் அந்த அன்பை நான் பார்த்துருக்குறேன். இல்லை, ஸோ பவுல் சொல்கிற மாதிரி உன் கண்களை பிடுங்கி கூட கொடுக்க முடியும்னா கொடுத்துருப்பீங்க அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி சில பிள்ளைங்களாம் அவ்வளவு அன்பு செலுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சிலரோ அப்படிப்பட்ட அன்பில்லாதவர்களாய் இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். சில வீட்டுக்கெல்லாம் சில நேரத்தில் நாங்கள் போகிறப்ப பார்க்குறோம், அவங்க வச்சிருக்கிற விலையேற பெற்றதை கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க பாஸ்டர், சாப்பிடுங்க பாஸ்டர்மான்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது தேவனுடைய அன்பா. ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவங்கள வெறுமனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனுப்பவே கூடாது. ஆமாம், வெறுமையாக அனுப்பக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், செலவு பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கொடுக்குறானா, கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஒருவேளை என்ன இருக்காத கொடுங்க, அதன் மூலமாய் தேவனுடைய அன்பை என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. நீங்கள் கொடுக்க தான் தேவனுடைய அன்பை கொடுக்க தான் தேவனுக்காக செலவு பண்ண தான் தேவனை நீங்கள் மேன்மைப்படுத்த தான் ஆண்டவர் உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சிலர்லாம் எச்ச கையால் கூட என்ன ஓட்ட மாட்டாங்களாம், காக்கா ஓட்ட மாட்டாங்க. அப்படிலாம் சிலர் இருக்கீங்க இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா எதுவுமே நம்முடையதல்ல, எல்லாம் நமக்கு தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. எப்பயுமே நம்ம செலவு பண்ண தான் நம்மளை தேவன் ஆசீர்வதித்து கொண்டே இருப்போம். அதுவும் தேவனுக்கென்று நம்ம நம்முடைய நற்காரியங்களை, சுவிசேஷத்தை, ஊழியத்தை, தேவனுடைய ஆலயத்தை நம்ம நேசித்து, ஏழை எளிய ஜனங்களை நேசித்து, தேவ ஊழியர்களை நேசித்து அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போதெல்லாம் பாருங்கள், அதை கர்த்தர் தம்முடைய கணக்கில் வைக்கிறார். அதை இம்மையிலும் மறுமையிலும் தேவன் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அதை கோடா கூடியாய் திரும்ப கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. திருடன் என்ன பண்ணிடுவான், கண்ணமிட்டு
திருடுவான். ஆனால் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்கன்னு சொன்னார். ஆனால் நிறைய பேர் பூமியில் நிறைய வச்சுருக்கோம், ஆனால் பரலோகத்தில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கு, 0. ஒன்றும் செய்யல ஆண்டவருக்காக. ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஏன் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கலாமே, இல்லை உங்களுக்கு வீட்டை கட்டினீங்கல்ல, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டியிருக்கலாமே. ஏன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செலவு பண்ணி எத்தனையோ பாவிகள் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு தேவனுடைய அன்பை இத்தனை வருஷத்தில் நீங்கள் அறிவித்து அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கென்று நீங்கள் ஆதாயம் பண்ணியிருக்கலாமே. இன்னைக்கு எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஒரு ஆத்துமாவை கூட ஆதாயம் பண்ணுறதில்லை. அப்படின்னா நான் சொல்வேன், நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறலன்னு அர்த்தம். ஒருவேளை யாரோ ஒருவர் நம்ம நேசித்து அன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, அது ஒரு சாபமா. இன்னைக்கு சபை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை விட்டுவிட்டது. ஆனால் நாம் எப்போதும் நம்ம இருக்கிற இடங்களில், நம்ம வாழ்கிற பகுதிகளில், நம்ம வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவருடைய அன்பை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணோம், சொல்லிக்கொண்டே இருக்கோம். நம் மூலமாக நாம் சாகிறதுக்குள்ள அநேக ஆத்துமாக்கள் மெய் தெய்வமாகிய இரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஏக்கமாக இருக்கணும். ஆமாம், அது ஆண்டவருக்கு நம்ம செய்கிற பெரிய விருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நம்ம ஏழைகளுக்கெல்லாம் எதை செய்கிறோமோ அதெல்லாம் யாருக்காக செய்கிறோமா, கர்த்தருக்காக செய்கிறோம். ஊழியர்களுக்காக எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் யாருக்காக செய்கிறோம், கர்த்தருக்காக செய்கிறோம். விசுவாச பிள்ளைகளுக்காக எதையெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் யாருக்காக செய்கிறோம், கர்த்தருக்காக செய்கிறோம். சில நேரத்தில் அவங்க கூட நன்றி இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம செஞ்ச நன்மையை ஒரு நாளும் மறக்கிறதில்ல. கர்த்தர் அதை கணக்கில் வைத்து ஏற்ற வேளையில் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவன் அதை கோடா கோடியாய் திரும்ப கொடுப்பாராம். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, நன்மை செய்கிறதுல என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை அறுப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம நன்மை செய்கிறது, சுவிசேஷம் அறிவித்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரை மேன்மைப்படுத்தினாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்தாலும் சரி, பாருங்கள், ஆண்டவருக்காக நம்ம கொடுத்து ஜெபித்து ஒருவேளை இந்த பூமியில் நம்முடைய பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்ம நற்சாட்சி உள்ளவர்களை ஜீவிக்கிறோமே, அதுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்காராம், பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம குறித்து ஒரு நாளும் யாரும் துக்கப்படக்கூடாது. எல்லாத்துக்கு மேலே ஆண்டவர் நம்மை குறித்து என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படக்கூடாது. நாம் தேவனால் புகழப்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னை அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி அவளுடைய அன்பை நீர் மெச்சி கொண்டீரே, அதே போல் நானும் இந்த பூமியில் மிகவும் இடத்தில் அன்பு கூறுகிற அந்த ஜீவியத்தை எனக்கு தாரும். இந்த உலகம் ஒரு குப்பை என்பதை நான் உணர்கிறேன். நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நான் பெற்றிருக்கிற எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்ததை நான் உணர்கிறேன். என்னை உமக்கு முன்பாக நான் தாழ்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் கொடுத்திருக்கிற பட்டங்களையும் பதவிகளையும் ஆஸ்திகளையும் ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ அதை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன். ஆண்டவரே, என்னால் இயன்றதை இந்த பூமியில் உள்ள நாளெல்லாம் உங்களுக்காக நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி உங்களை கர்த்தருக்காக அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை குறித்தும் சொல்வாரே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. பாருங்க, எத்தனை கோடி கொடுத்தா இந்த பைபிளில் அவள் பேர் ஆண்டவர் எழுதியிருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ மிகப்பெரிய, இவளை விட எத்தனையோ பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க பேர்லாம் பைபிளில் இல்லை. ஆனால் இந்த மரியாள் பேரை மட்டும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ஏன்? அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அதை தன்னுடைய கிரியைகளினாலே தேவன் வெளிப்படுத்தினார். நாமும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறத நம்முடைய கிரியைகளினால் வெளிப்படுத்தி தேவனால் புகழப்படத்தக்கதான, தேவனால் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை கொடுப்பாராக. நம்ம இடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை ஆண்டவருக்காக கொடுக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம்.